ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, வர்ற இந்தியா விஸ் ஸ்ரீலங்கா சீரீஸ் பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாகவே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். வர்ற இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கௌதம் கம்பீர் அவரோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸை முதல் முறையாக இந்தியாவுக்காக ஆரம்பிக்க போகிறாரு அஸ் அ கோச்சா. ஸோ அதனால் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது. என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் டீமில் வரும் அண்ட் 11 எப்படி போது. ஏன்னா இப்போ குறிப்பாக ஒரு 3 பெரிய தலைங்க ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்கு T20 ஸோ இதுக்கப்புறம் மிஷன் 2025 அண்ட் மிஷன் 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து 26 ஜூலை தான் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 27ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் T20 தான் ஆடுறாங்க. 3 T20 27, 28, 30 இந்த மாசத்தில் ஆடி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 ஆகஸ்ட், 4 ஆகஸ்ட், 7 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஓடிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட போகிறாங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா T20 வந்து இந்த பல்லேகேலே அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3மே நடக்குது. ஓடிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலம்போவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் T20 அப்படின்னு போகிறப்போ யார் கேப்டனாக இருக்க போகிறாங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா கில்லை வந்து இப்போ கேப்டன் ஆக்கியிருந்தாங்களா சிம்பாப்வே சீரீஸில், ஒருவேளை அவர் தான் இருப்பாரா இல்லை சாம்பியன்ஸ் டீம் உள்ள வருதா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கு. சாம்பியன்ஸ் டீம் உள்ள வர்றாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டன்சி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பும்ராவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ பும்ரா இருக்க மாட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ், அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங், இவங்க 2 பேருமே உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதெல்லாம் தாண்டி இந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல நல்லா பண்ண பவுலர்ஸான ஒரு ஆவேஸ் கான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அபிஷேக் சர்மா, சுக்மன் கில், ரிங்கு சிங் இவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். முகேஷ் குமாரையும் கூட்டு போவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ருத்ராஜ் ஜெய்க்வாட்டோட நிலைமை தெரியல, ஒரு கேள்விக்குறி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதே நேரத்தில் ஜெய்ஸ்வால் அவர் தான் ஓப்பன் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு. இதை தாண்டி வந்து அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஜடேஜாவோட ரோலை ஃபில் பண்ணுவார். ஆஃப் ஸ்பின்னர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்டு ரிஷப் பண்ட் இருக்கார்ல, அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ கிடச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு இன்ஜூரி, அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து IPL T20 வேர்ல்டு கப்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்லோட கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சீரீஸுக்கு அவர் ரெஸ்ட்டில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வருது. ஸோ அவர் ரெஸ்ட்டில் இருந்தார் அப்படின்னா சஞ்சு சாம்சன் தான் ஃபர்ஸ்ட் கீப்பராக அறிவிக்கப்படுவார். செகண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருவ் ஜுரேலை வந்து பேக்கப்பாக கூட்டு போவாங்க. ஓகே, ஸோ அப்படியே கம்மிங் டு தி ஓடிஐ பார்ட் பொறுத்த வரைக்கும் அந்த வேர்ல்டு கப் 2023 ஓடிஐ டீம்லேருந்து ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வர போகிறாங்க. KL ராகுல் தான் கேப்டன்சி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓடிஐ டீமை வந்து ஹர்திக் பாண்டியா லீட் பண்ண மாட்டார், KL ராகுல் தான் வந்து கேப்டன்சி பண்ண போகிறார் அப்படிங்கிற நியூஸ் வெளில வந்திருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐக்குள்ளே வந்துருவார். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஓடிஐயில், அவரெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துருவார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரிங்கு சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினிஷரா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அட் த சேம் டைம் அக்ஷர் பட்டேலும் இதுக்கப்புறம் தொடர்ந்து 11ல இருக்க போறாரு. வாஷிங்டன் சுந்தரையும் ட்ரை பண்ணுவாங்க. குல்தீப் யாதவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து பும்ரா வந்து இல்லாததுனால மறுபடியும் முகமது சிராஜ், ஹர்ஷதீப் சிங் இது மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும். சூரியகுமார் யாதவ் வேர்ல்டு கப்ல ஆடிட்டு இருந்தாரு, அவர் இதுக்கப்புறம் ஓடிஐ ஆடுவாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. சூரியகுமார் யாதவ் இருக்க மாட்டாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி பிளேயர்ஸ் வந்து அந்த நம்பர் 4 அதெல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. அட் த சேம் டைம் ஓபனர்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்மன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் தான் இருப்பாங்க. ஏன் ப்ரோ ரோஹித் இல்லையா அப்படின்னா, ரோஹித், விராட், பும்ரா இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓடிஐல வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆஸ் வெல் அஸ் ஜடேஜாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஓடிஐல. அவங்களாம் அடுத்த சீரீஸ்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர போறாங்க. ஓகே, ஸோ இதுதான் டோட்டல் அப்டேட்ஸ். எஸ், கண்டிப்பா இதுவுமே ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் கிடையாது தான். ஏன்னா முக்கியமான பிளேயர்ஸ்லாம் திருப்பி உள்ள வரணும். பட் ஆனால் இந்த கேம்பெயின் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். எஸ், கௌதம் கம்பீர் என்ன பண்ண போறார் அப்படிங்கிற கேள்வி வந்து பயங்கரமா இருந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா ஒரு சைடு வந்து கௌதம் கம்பீர் பத்தி நல்லா தான் சொல்றவங்களும், இன்னொரு சைடு கௌதம் கம்பீரை கழுவி ஊத்துறவங்களும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. எஸ், என்னன்னா அவர் வந்து நிறைய ஃபேவரிட்டிசம் பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரே விஷயம் தாங்க, அவருக்கு வந்து இந்தியா ஜெயிக்கணும், இந்தியா தான் அவருக்கு எல்லாமே. ஸோ இந்தியா ஜெயிக்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். ஸோ அடுத்த இவர் உள்ள வந்த நேரத்துக்கு வந்து இப்போ நிறைய
நிறையா விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு T20 வேர்ல்டு கப் இருக்குது, இடையில வந்து WTC ஃபைனல் மேபி இந்தியா போகலாம், அதை நோக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து ஒரு வேர்ல்டு கப் இருக்குது, இன்னொரு ஒரு T20 வேர்ல்டு கப் இருக்குது, மறுபடியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரும். ஒரு மாதிரி அடுத்து ICC ட்ராஃபிஸ் நிறையா இருக்குது. ஐ திங்க் நான் ஒரு மீம் பார்த்துருந்தேன், 5-7 ICC ட்ராஃபிஸ் அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், ஆப்வியஸ்லி ஒரு பெரிய 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 பொறுப்பு கௌதம் கம்பீருக்கு இருக்கு. என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அவர் ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து இந்த 3 ஃபார்மேட்லையும் 3 டைப் ஆஃப் பிளேயர்ஸை வச்சு விளையாடுறதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கவும் பிடிக்காது, அது என்னோட மைண்ட் செட்டும் கிடையாது. ஒரு பிளேயர் ஒரு ஃபார்மேட்டில் நல்லா பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால அவர் அந்த ஃபார்மேட் பிளேயர் அப்படின்னு நான் முத்திர குத்தலாம் மாட்டேன். அவர் இன்னொரு ஃபார்மேட்டு இல்லை 3 ஃபார்மேட்டே சேர்த்து விளையாடுறாரு அப்படின்னா அது எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தது இந்தியன் டீம் வந்து 3 ஃபார்மேட்லையும் 3 தனி டீமை வச்சுக்கணும், ஏன்னா நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அது எல்லாத்துக்குமே அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஏங்க நான் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கோச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு நம்மளோட ஜிஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ODI and T20 டீம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இந்த இந்தியா விஸ் ஸ்ரீலங்காவோட ODI and T20 ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிள் ஸ்குவாட் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போடுறேன். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே. Stay safe மக்களே.